வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நதி. இன்றைக்கி 10/1/2026 இரவு மாலை ஒரு 7 மணி இருக்கும். முருக பக்தர்கள் அவல் பூந்துறை ரோட்டில் மழை பொழிவதையும் பாராமல் பக்தர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நேர்த்திக்கடன் அவர்களுடைய அந்த இப்படி அந்த முருக பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியைத்தான் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குழுவாகவும் மகளிர்களும் குழந்தைகளும் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பாதுகாப்பாக அவர்கள் இந்த மாதிரி மழை பொழிகிற நேரத்தில் தவிர்ப்பது மிகவும் நல்லதாக என்னுடைய கருத்து. அங்கே பாருங்கள், பெண்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாகனங்கள் பயணித்து கொண்டிருக்கிற இந்த பெரும்பான்மையான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிற இந்த சூழலில் பெண்களும் அவர்கள் முருகக் கடவுளை, தமிழ் கடவுளான முருகக் கடவுளின் மீது பேரன்பு கொண்டு அவர்கள் பாத யாத்திரையாக அவல் பூந்துறை அருகே நாம் இங்கே படம் எடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த முருக பக்தர்களுக்கு என்னுடைய நாமக்கல் நதி யூடியூப் சேனலின் சார்பாக ஒரு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னவென்றால், இது மாதிரி பேருந்துகள் வருகிற பொழுது அவர்கள் பேருந்தில் பயணிப்பவர்களும் வாகனங்களில் பயணிப்பவர்களும் இந்த முருக பக்தர்கள் சென்று இருக்கும்போது ஹார்ன் சவுண்டு அதிகமாக ஒலி எழுப்பி அவர்களுக்கு கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்தாதவாறு ஒலி எழுப்பி அவர்களை பாதையிலிருந்து விலகிவிட்டார்களா என்று கவனித்து பொறுத்து பொறுமையாக நிதானமாக அந்த பாதசாரிகள் பயணிக்கக்கூடிய வழித்தடங்களிலே செல்லுமாறு நாமக்கல் நதி யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அங்கே பாருங்கள், பேருந்து கிட்டத்தட்ட வந்து கொண்டிருக்கிற பேருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா இதையும் மீறித்தான் அவர்கள் பாத யாத்திரையாக கிட்டத்தட்ட சேலம், எடப்பாடி, தருமபுரியிலிருந்தெல்லாம் இந்த வழியாகத்தான் பழனிக்கு தமிழ் கடவுளான முருக கடவுளை தரிசிக்க செல்லக்கூடிய ஒரு வழித்தடமாக இருக்கிறது. அங்கே பாருங்கள், லாரி சென்று கொண்டிருக்கிறது. முருக பக்தர்களும் ஒரு சில சாலை விதிமுறைகளை கடைபிடித்து பின்பற்றி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சமூக விழிப்புணர்விற்காக நான் உங்கள் நாமக்கல் நதி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.